Hi friends, welcome to our Gayi Pandi kitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தீபாவளிக்கு வீட்லயே கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டான ரேஷியோ. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வந்தோடனே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வர மாதிரி நம்ம சுகர் சிரம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கத்தி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன மூடியை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே ஈவனாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு 5 ரவுண்டை எடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு கரெக்டாக நடுவில் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ரோஸ் மொட்டு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை லைட்டாக இந்த மாதிரி ரோஸோடைய இதழ் மாதிரி நல்லா விரித்து விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக விரித்து விட்டோன்னா பார்க்குறதுக்கு உண்மையான ரோஸ் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இலை ரெடி பண்ணிக்கலாம். அந்த நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலை ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு குட்டி குட்டியாக சைடில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இலை மாதிரியே இருக்குது. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு இலை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக மெதுவான சூட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது. ஒரு மிதமான சூட்லேயே நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினோடனே நம்ம உள்ளேருந்து எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினோடனேவும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இலையை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க எல்லாத்தையும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரமில் போட்டு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம்.
சுகர் சிரமில் 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரோஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சுகர் சிரமை சேர்த்துக்கலாம். நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்த்தா நம்மளுடைய ரோஸ் ஸ்வீட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.